ஏன்னா பகலில் தூங்கிட்டேன். முழுசப்பையபுள்ள டீ கடையில் நின்றுக்கிட்டு இருக்காருண்ணா. ஆனால் அங்கே எல்லாம் நடக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க. இங்கெல்லாம் ஆள் இருக்க மாட்டாங்க தானே. எவ்வளவு கவலை இருந்தாலும் இந்த மூஞ்சை பார்த்தா சிரிப்பு தான் வருது. அவ்வளவு காமெடி பீஸாவா தெரியும். தெரியும். ஹாய் வினோத் அண்ணா, வாங்க. வடக்கு அப்படியா? அண்ணா நீங்கள் எங்கே இருக்கீங்க? தயவு செஞ்சு ஸ்பேனர் எடுங்க. எதுக்கு நீங்கள் எனக்கு ஸ்பேனர் கொடுத்தீங்க? நான் அப்புறம் ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ண முடியாது. ஸ்பேனர் இருந்தால் கமெண்ட் பண்ண முடியாது. கமெண்ட் பண்ணணுமா? எடுங்க. அப்படி பாவி சகோதரி, விழுந்த விட செம்மையாக இருந்தது. அந்த லைவை பார்க்கல. என்னண்ணா அடி பாவிலாம் சொல்லிட்டீங்க. டுடே என்ன சமையல் சிஸ்டர்? தோசை, சிக்கன் கிரேவி. நான் எடுத்து விட்டேன் சகோதரி. ஓகே ஓகே அண்ணா. அண்ணா ஒரு வீடியோவா போடாமல் ஒரு நாளைக்கு 10 வீடியோ போட்டீங்க. நீங்கள் நல்லா பிளான் பண்ணி ட்ரிக்கு தெரிஞ்சு போட்டிருக்கீங்க நைட் லைவ். ஐ நோ ஐ அண்டர்ஸ்டாண்ட். பாவி என்றால் ஒரு விளக்கம் இருக்கிறது. ஐயோயோ இதோ வரேன். ஓகே ராஜண்ணா. என்ன பண்றது, ஒரு தப்பு பண்ணிட்டான், அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாலும் சரியாயிடும் போதும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தப்பு பண்ணிட்டோம் சரி, அதை திருத்திக்கணுமே சரி, அதை தவிர்த்து அதுக்கு மேலும் 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 சொல்லிக்கிட்டு போனா, விளக்கம் கொடுத்தா அந்த தப்பு சரியாகாது. ஓகே, திருத்திக்கிட்டா ஒரே விஷயத்துல முடிஞ்சிடும். சொல்லுவாங்க எங்க அம்மா, பொய் சொல்லிட்டு ஒரு அடி கூட நகர்ந்து போக முடியாது, உண்மையை சொல்லிட்டு நீ கடல் தாண்டே போகலாம் அப்படின்னு. பொய் வந்து வாழ விடாது, உண்மை சாக விடாது. அந்த மாதிரி பொய் சொன்னால் மேலே 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 அதை மறைக்க பொய் சொல்லணும். உண்மையை சொன்னோம்னா ஆமாம் உண்மை என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். அது மாதிரி அதை விளக்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாருங்க. அங்கே நிற்கிறீங்க நீங்கள், ஆஞ்சநேயர் மாதிரி தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டீங்களா? கொஞ்ச நேரம் விளையாடிட்டு படுத்து தூங்குங்க. முசலம்பட்டிய மென்குட்டி முத்து பேச்சு, இவ ஓர கண்ணால் பார்க்க சரி. இப்போ கொஞ்ச நேரம் பாருங்க, டிவி சவுண்ட் கேட்குது. சிஸ்டர், டொமேட்டோ ரைஸ் காரம் ஓவர் ஆனா என்ன பண்ணலாம் சிஸ்டர்? நீங்கள் தானே டிப்ஸ் மாஸ்டர். இனிமேல் உங்கள் பேர் வந்து வினோத் அண்ணா இல்லை, டிப்ஸ் மாஸ்டர். சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். சரண்யா சாப்பிட்டியா? எது தப்பு எது சரி, யாருக்கு தப்பு சரி, அது முதல்ல தெரியணும்ல. என்ன சகோதரி இவ்வளவு படிச்ச பொண்ணு நீங்க, சரி பொம்பளை பாட்டி புரியுதா? ஏஸ் ஓகே. நான் எவ்வளோ படிச்சிருக்கேன்னா, டாக்டர் படிச்சுட்டு கலெக்டர் ஆகணும்னு நினச்சேன். ஆனால் கலெக்டர் படிச்சுட்டு டாக்டர் ஆக முடியல, டாக்டர் படிச்சுட்டு கலெக்டர் ஆக முடியல. வெறும் வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டேன். ராஜா அண்ணா சாப்பிட்டாச்சா? முசலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு, அம்மா பொய் என்றால் என்ன, உண்மை என்றால் என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. யார்கிட்ட உண்மை பேசணும், யார்கிட்ட பொய் பேசணும்? யார்கிட்டையுமே பொய் பேசாதீங்க, உண்மையாக பேசுங்க. ஏதாவது 1-2 பொய் கலந்து வரும், அது என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்லதுக்கு பொய் சொல்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் எப்போவுமே பொய்யே வாழ்க்கையை ஆக்கிடாதீங்க. அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அப்படி சொல்ல வேண்டியது வரும். உண்மையை சொல்லுங்கள், தாண்டி போகலாம், தைரியமாக போகலாம், காலரை நிறுத்தி விட்டுட்டு போகலாம். அதுக்கு சொல்ல வரேன். முதல் பொய் அம்மா கிட்ட தான் சொல்லுவோம். அது முதல் புரியுதா சகோதரி? ஆஹா, அப்போ தாங்கள் சொல்ல விரும்புவது நான் அம்மா என்றா? நான் அம்மாவா? மனசாட்சி இருக்கா? ஆமா, 12 மணி 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, ரோடா சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, அப்போ வந்து தூங்குவீங்களா மாட்டீங்களா? பிரெட் பீசஸ் 4 சாடா என்னது 4 மேலே வச்சு லைவ் க்ளோஸ் பண்ணால் 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன். சாடா மேலே வைக்கணுமா? முதல் போய் அம்மா கிட்ட தான் சொல்லுவோம். என் பண்ண சரியாக சொல்கிற, குழந்தையும் இல்லை எப்படின்னு கேட்குறதுக்கு அம்மாவும் இல்லை. புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, புரியலன்னா புரிஞ்சுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம். தியா சாப்பிட்டாடி? சாப்பிட்டியாடி?